மாண்புமிகு தமிழ்நாடு பெரும் மாநகராட்சி துப்புரவு கமிஷனர் ககன்தீப் சிங் அவர்களே, திண்டுக்கல் மாநகராட்சி பேகம்பூர் ஜமால் தெருவிலிருந்து வாயில் பகுதியை சுத்தம் செய்து தாருங்கள் என்று திண்டுக்கல் மாநகராட்சி பேகம்பூர் 39வது வார்டு கவுன்சிலர் பிலால் இடம் சொன்னால் அவருடைய தந்தையார் தினவட்டுத்தனமாக அவர் வீடெல்லாம் சகதியாகிவிட்டது. உடனே திண்டுக்கல் மாநகராட்சி மேயரிடம் போர்க்கால அடிப்படையில் அவர் வீடு வாசப்படியை தூய்மை செய்து தாருங்கள் என்று அவருடைய தந்தையார் இப்ராஹிம் அவர்கள் சொல்கிறார்கள். மாநிலத்திலே நல்லாட்சியிலே உள்ளாட்சி தேர்தலிலும் ஓடை கால்வாய்களை தூர்வாருவதற்கு உத்தரவிட்டீர்கள் என்றால் நாங்கள் கமிஷன் கரெக்ஷன் பெறுவதற்காக இந்த ஓடையில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்து சாலையிலே நடுவீதியிலே போட்டு விடுவோம். பெருமழை சிறுமழை பெய்தால் அந்த சாலை பகுதியில்தான் ஆக்கிரமித்து ஷக்கீல்பாயுடைய வீட்டு வாசப்படியிலே தான் வந்து நிற்கும். அது நிற்கும் காரணத்தால் ஷக்கீல்பாய் திண்டுக்கல் மாநகராட்சியின் 39 வார்டு கவுன்சிலரிடம் சொல்வார்கள். அவருடைய கவுன்சிலருடைய தந்தையர் அவர்கள் தெனவாட்டுத்தனமாக மண் கால்வாயிலிருந்து ஓடையிலிருந்து மேலே தான் அள்ளி போடுவோம், கமிஷன் கரெக்ஷன் கிடைத்தாதான் அதை வாகனத்தை வைத்து தூக்கிட்டு போவோம், அள்ளி செல்வோம், இல்லாட்டி அள்ளி செல்ல மாட்டோம் என்று சொல்லி தெனாவட்டத்தனமாக பேசுகிறார்கள். உடனே திண்டுக்கல் மாவட்ட மாநகராட்சி மேயர் அவர்கள் இந்த ஜமால் தெரு பகுதியை மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாநகராட்சியிலே அனைத்து பகுதியிலும் உடனுக்குடனே ஓடைகளை அள்ளி போட்டிங்கன்னாக்கா இந்த மண்ணை அப்புறமே உடனுக்குடனே அள்ளிட்டு போக இந்த சித்தாலம்மா கூட வேலை இல்லாமல் வராங்க. திண்டுக்கல் செய்தி தொடர்பாளர் ஷக்கீல்.